வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 28 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தலைப்புச் செய்திகள். ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2 தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட காற்று சுழற்சி இலங்கைக்கு ஜனவரி 30, 31 தேதி மற்றும் பிப்ரவரி 1 தேதி மழை கொடுப்பதாக நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். இதுல பிப்ரவரி 1 மற்றும் 2 தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பை கொடுக்க சாதக சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. அது நனைக்கும் மழை முதல் லேசான மழை பொழிவாக தெரிகிறது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோரம் இலங்கைக்கு 30, 31, 1, 2 30 இல்லைன்னா கூட 31, 1, 2 ஆகிய தேதிகளில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக 4, 5, 6 தேதிகளில் 4, 5, 6 தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கைக்கு மிக கனமழை பொழிவை 4, 5, 6 தேதிகளில் கொடுக்க போகிறது. 7ஆம் தேதியும் அது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு 4, 5, 6 தேதிகளில் ஒரு நாள் லேட்டான 5, 6, 7 தேதிகளில் 5, 6, 7 தேதிகளில் சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் இருந்தாலும் முதல்ல சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் லேசான மழை பொழிவையும் உள்ளே சற்று உள்ளே அரியலூர் வரைக்கும் சிவகங்கை வரைக்கும் கூட ஒரு நனைக்கும் மழை பொழிவையும் 5, 6, 7 தேதிகளில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது 2 நிகழ்வுகள் வருகிறது, நினைவில் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வும் இருக்கு. அது தொடர்பான இந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது சுமத்ரா தீவரிகை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி மிக மெல்ல இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியை ஒட்டி இலங்கை நிலப்பகுதியை ஒட்டிய கடற்பகுதியில் வரக்கூடிய 31, 1, 2 தேதிகளில் நெருங்கி மீண்டும் விலகிடும். நெருங்கி மீண்டும் நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி விலகிடும். இந்த நெருங்குதல் காரணமாக 1ஆம் தேதி பிப்ரவரி 1 அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 2 திங்கட்கிழமை 2 நாளும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் குறைந்தபட்சம் தூறல் நனைக்கும் மழை, அதிகபட்சமாக லேசான மிதமான மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓரிரு இடங்கள்ல கனமழை கூட இருக்கலாம், ஓரிரு இடங்கள்ல சற்று கனமழை கூட இருக்கலாம். அந்த ஓரிரு இடம் எதுவாக அமையும் என்று பார்த்தால் இருக்கலாம் தான். அந்த ஓரிடம் எதுவாக அமையும் என்று பார்த்தால் கோடியக்கரை முனை, அதாவது டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதின்னு வச்சுக்கலாம். மயிலாடுதுறை முதல் அதிராமப்பட்டினம் வரைக்கும், அதாவது தஞ்சாவூர் மாவட்ட கடலோரம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்ட தஞ்சாவூர் கடலோரம், திருவாரூர் தெற்கு மற்றும் நாகப்பட்டினம், ஒட்டுமொத்த நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த பகுதியில் நல்ல மழையே தெரிகிறது. 1ஆம் தேதி இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அறுவடை செய்து கொண்டிருக்கூடிய விவசாயிகள் அப்டேட்ஸோட இணைந்து இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அறுவடை தானியங்களை பத்திரப்படுத்துதல், துல்லியமாக அறுவடை செய்து மீட்டெடுத்தல், நனையாமல் ஈரப்பதம் இல்லாமல் மீட்டெடுத்தல் போன்றவை மிக முக்கியமாகும். நனைந்து விட்டால் உலர்த்துவதற்கு களம் கிடைக்காது. அதனால அப்படியே கதிரிலேயே இருந்து உலர்ந்த பிறகு அறுவடை செய்யலாம், அல்லது முன்கூட்டி அறுவடை செய்யலாம். வரக்கூடிய 1, 2 தேதி, அதில் 1ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு. 1ஆம் தேதி டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. இது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கும், ராமநாதபுரம் மாவட்டம் ஒட்டுமொத்த கடலோரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் பகுதிகளுக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பை கொடுக்கும் என்று தெரிகிறது. பொதுவாக இலங்கையில் ஏறினால்தான் மன்னார் வளைகுடாவில் அமையும் பொழுது இந்த தென் மாவட்டங்களை அடைத்துக் கொள்ளும். அது காற்று குவிதல் ஏற்படுத்தாமல் போகும். ஆனா இப்ப இலங்கைக்கு தெற்கு புறம் பயணிக்க போகிற காரணத்தினாலே கண்டிப்பா தென் கடலோரமும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோரமும்
டெல்டாவின் கடலோரமும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம். பிப்ரவரி 1, பிப்ரவரி 2ஆம் தேதி தென்கடலோரம், பிப்ரவரி 1 டெல்டா கடலோரம், தென்கடலோரம். அப்ப தென்கடலோரத்துக்கு 2 நாள், பிப்ரவரி 1, 2, டெல்டாவிற்கு பிப்ரவரி 1. 2ஆம் தேதியும் தெற்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் தேதியும் தெற்கு டெல்டாவுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க. ஏனென்றால் நான் மழைன்னு சொன்னா நிறைய எதிர்பார்த்துருவீங்க, அப்புறம் குற்றம் குறை வந்துடும். அதுக்கு தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. 2ஆம் தேதி தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் கூட கொஞ்சம் நுழைஞ்சு பெய்யலாம். தென் மாவட்டங்களில் உள்பகுதிகளில் கூட கொஞ்சம் நுழைந்து பெய்யலாம். இரு காற்று இணைவு தான் மழையாக மாறுவது. இரு காற்று இணைவு எங்கே ஏற்படும் என்பது நிச்சயமா கிழக்கு காற்று நுழையும். அந்த கிழக்கு காற்றை குளிர்விக்கும் அமைப்பு மரங்களால் மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் தேதி 1ஆம் தேதி டெல்டா, 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2 நாள் தென் மாவட்டங்கள் கண்டிப்பா தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கிடைக்கும். இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி முடிச்சு, அடுத்தது 3 இடைவெளி, 4 இடைவெளியாக இருக்கலாம். 5, 6, 7 தேதிகளில் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 4, 5, 6, 7. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5, 6 இந்த 2 நாளும். வடகடலோரம் திருவள்ளூரை விட கொஞ்சம் நனைத்தல் லேசான மழையாக சென்னை, அதை விட கொஞ்சம் கூடுதல் நனைக்கும் மழை லேசான மழையாக செங்கல்பட்டு, அதை விட கூடுதல் கொஞ்சம் மிதமான லேசான மழையாக விழுப்புரம், அதை விட கொஞ்சம் கூடுதலாக புதுச்சேரி, அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக லேசான மிதமானது முதல் சற்று கனமழையாக கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய 5, 6, 7 தேதிகளில் 5, 6 வாய்ப்பு தெரிகிறது அடுத்த நிகழ்வு. அப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி டெல்டாவிற்கு, அடுத்தது 5ஆம் தேதி 6ஆம் தேதி. அது தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கலாம். அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடுப்பது எப்படி அமைய வேண்டும் என்றால், இலங்கைக்கு தெற்கு புறம் வருவது இலங்கையோடு திரும்பி விடாமல் குமரிக்கடல் வந்து திரும்பினால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடுக்க முயற்சி செய்யும் போது, முன்னேறும் பொழுது தென் மாவட்டங்களின் உள்பகுதி தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் கொடுக்கும். ஆக கண்டிப்பாக கடலோரம், வடகடலோரம், டெல்டா, தென்கடலோரம் உண்டு. 2 நிகழ்வுமே உண்டு கண்டிப்பா. ஆனால் முதல் நிகழ்வு கடலூருக்கு வடக்கே எட்டுவது கடினம். கடலூரே எட்டுவது கடினம். ஆனால் மயிலாடுதுறை எட்டும், கடலூர் எட்டலாம், சிதம்பரம் வரைக்கும் முதல் நிகழ்வு. அதாவது 1ஆம் தேதி 2ஆம் தேதி கடலூரோட சிதம்பரம் வரைக்கும் எட்டலாம். 5, 6, 7 தேதி நிகழ்வு சென்னைக்கும் எட்டும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோரம் கண்டிப்பா. தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு. இது சற்று உள்ளே புதுக்கோட்டை உள்பகுதி கூட எட்டலாம். இது எல்லாமே நிகழ்வோட நகர்வை பொறுத்து தான் அமையும். இப்ப 2 நிகழ்வு சொல்லிட்டேன். 1, 2, அடுத்தது 5, 6, 7 2 நிகழ்வு. இது நான் எந்தெந்த மாவட்டம் சொல்லிருக்கேன், இல்ல சொல்லாத மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக குளிர் வருமா? குளிருக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இருக்கிற வானிலை தாங்க தொடரும். ஏன்னா உயரழுத்தம் ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே இருக்கு. ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே இருக்குன்னா அங்க ஒரு தாழ்வு அழுத்தம் அந்த காற்று இருக்கிற காரணத்தினால அங்கே இருக்கு. அங்க உயரழுத்தமும் இருக்கு, தாழ்வு அழுத்தமும் இருக்கு வட இந்தியாவில். ஆக வட இந்திய குளிரலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரவில்லை, குளிரலையை கொண்டு வரல. இதனால வேற மழைப்பொழிவிற்கு கிழக்கு காற்றை நீராக மாற்றுவதற்கு போதுமான குளிர்காற்று வேற இல்லைன்னு தான் சொல்லணும். அதனாலதான் மழையும் குறைவா இருந்துச்சு கடந்த முறை. இப்பொழுதும் அந்த குளிர்காற்று வராம தான் இருக்கு. அதனால கடலோரம் கண்டிப்பா பழைய மாதிரி அன்றைக்கு பெய்தது போல கடலோரம் கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அப்ப 1, 2, 5, 6, 7 அடுத்தபடியா 10ஆம் தேதி வாக்கில் மேலும் ஒன்று வருது. ஆனா அது இலங்கையோட போய்விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 15ஆம் தேதி வருவது கண்டிப்பாக எட்டி பிடித்து ஏறி முன்னேறி மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. 15, 16, 17, 18 அப்படி இருக்கும். அதான் நான் 28ஆம் தேதிக்குள்ள 2 நிகழ்வு தெரியுது. 15 இருந்து 28க்குள் 2 நிகழ்வு இருக்கு. அந்த 2 நிகழ்வில் ஒன்று நன்றாக ஏறி கொடுக்கும், ஒன்று ஓரளவு கடலோரம் மற்றும் ஏறி கொடுக்கும் மழைப்பொழிவாக தெரிகிறது. இப்படி மார்ச்லையும் இருக்கு, பிப்ரவரி பிற்பகுதியில் இருக்கிற மார்ச்லையும் இருக்கு. ஆக நிகழ்வுகள் அடுத்தடுத்து பசிபிக் பெருங்கடலில் உருவாகி பிலிப்பைன்ஸோட தெற்கு பகுதி வழியாக, தென்சீன கடலின் தெற்கு பகுதி வழியாக, தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதி, ஜாவா சுமத்ரா வழியாக வங்கக்கடலுக்கு வந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அது மேற்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் நிலநடுக்கோட்டில் நடைபெறும். இதனால நிகழ்வுகள்
மழை வாய்ப்பு, மிரட்டல், தூறல், நனைக்கும் மழை இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கு. எந்த நிகழ்வு எப்படி எட்டி பிடிக்கும், எப்படி முன்னேறும், எங்கே மழை தரும், இவையெல்லாம் நீங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை என்பது காலண்டர் போய் எழுதி போட முடியாது. இருந்தாலும் ஓரளவு அந்த தேதியெல்லாம் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். எப்போ மழை வரும், எப்படி இருக்கும். குடியரசு தினம் வரை மழை இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சரியாக குடியரசு தினத்தன்றைக்கு வரைக்கும் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது. இவெல்லாம் நீங்கள் நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த தேதியெல்லாம் நம்ம சொன்னோம். அதே போல மறுபடியும் சொன்னோம், மாத இறுதி வரை மழை இருக்குன்னு சொன்னோம். அதுதான் இந்த 30, 31. அதையும் தாண்டி மறுபடியும் சொன்னோம், பிப்ரவரி மார்ச்லேயும் மழை இருக்குன்னு இப்போ சொல்லியிருக்கிறோம். ஆக பிப்ரவரி மார்ச்சில் எப்படி முன்னேறி எங்கே கொடுக்கும் என்பது தான் நீங்கள் அப்டேட்ஸில் இணைந்திருக்கணும். இது பருவம் தப்பி வரக்கூடிய மழை. அது குளிர்கால மழையாக இருந்தாலும், அது பருவமழையோட தொடர்ச்சியாக இருந்தாலும் மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.